இது ஆடு மாடு நல்ல விரும்பி திங்கிற புல். இந்த புல்லை தான் சார் நான் குட்டிக்கு அரைச்சிருக்கோம். ஆனால் தண்ணியாக கிடக்கு. மறந்துடுச்சுலாம் ஏத்தங்காய் வாழை மரம் ஸ்டார்டிங்கில் வருது. சின்ன கண்ணாக இருக்குது. பார்த்துக்காங்க சார். இப்போ எடுப்போம். பாரியா அமுங்குது, தண்ணி ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். காய விட்டு வெட்ட வேண்டியதுல அதுக்குள்ளாமல் வெட்டுதாவோ. மருந்தடிக்குமா இந்த வாரம்? ராமாயணம் தான் வெட்டுதானோ? இதுதான் அந்த ஆட்டுக்குட்டிகள். பார்த்துக்கங்க, அதோடைய புழுக்க தான் இங்கே கிடக்கிறது. ஆட்டாம்புழுக்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆடு காமிச்சேன். ஆட்டாம்புழுக்க வந்து என்னென்னா, வயக்காட்டுக்கு தொழி அடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த தண்ணி பாஞ்சதுக்கப்புறம் போட்டு விட்டிங்கன்னா வயலுக்கு இயற்கையான உரமே ஆட்டாம்புழுக்கு தான். நல்லா ஆட்டாம்புழுக்கையை மறக்காமல் புழுக்கையை போட்டிங்கன்னா, ஆட்டாம்புழுக்கையை வயக்காட்டை சதுரி போட்டிங்கன்னா அதுவும் வயக்காட்டுக்கு ஒரு உரமாக இருக்கிறோம். இயற்கை உரம் இது. சாணி, கோழி தீவனம், அதெல்லாம் இயற்கை உரம் தான். இது கம்மி தான். இது ஒரு வயலுக்கு மட்டும்தான் இருக்குதுரா. யாரும் அள்ளிட்டு போயிடுவாங்கக்காண்டி இந்த தலையை போட்டு மூடி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆட்டுக்கு புல் இருக்காங்க.
இதுதான் விதை நெல் பாய்ச்சல். இது நாற்று, இதை பிடிங்கி தான் ரிட்டர்னு நாற்று நடணும். ஓகேவா சார்? தான் பார்த்துக்காங்க சார். இதுதான் வெள்ளரிக்காய் கொடி சார். சும்மா சாரு மரியாதை கொடு சாருக்கு, பேசக்கூடாது. வெயிலுக்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா சூடு தணியும்பாங்க, தாகம் தணியும். ஹீட்டு, உடம்புல உள்ள ஹீட்டு குறைக்கிறதுக்காண்டி வெள்ளரிக்காய். இதில் வெள்ளரிக்காய் இப்போ தான் தழுத்து வருது, அதனால் பிஞ்சு கூட இல்லை. இப்போதைக்கு பூக்குள்ள பூ தான் பூத்துருக்கு. தான் வெள்ளரிக்காய், குட்டி வெள்ளரிக்காய் பூ பூத்துருக்கு. ஒன்று தான் காய் போயிடும். வெள்ளரிக்காய் கொடி பிஞ்சு வெள்ளரிக்காய். வாழை வயலில் போட்டிருக்கோம். செருப்பில் இருக்குமா? சுரைக்காய் குட்டி பிஞ்சி வளர்ந்து அப்படியே பெருசாகும். குண்டு குண்டு சுரைக்காய் கிடக்கும் சார். நீங்கள் கேட்ட கடலை செடி வந்துட்டு சார், வேர்க்கடலை. சார் இது பேர் வந்து மிதுக்கு வத்தங்காய். இந்த மோர் வடகம், மோர் வத்தல், அந்த மாதிரி சுண்ட வத்தல், அந்த மாதிரி சொல்கிறோம்ல, இது மாதிரி மிதுக்கு வத்தல் மோரில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். மிதுக்கு வத்தங்காய். இதான் சார் நான் சொல்லி வேறு என்ன சொல்ல முடியாது சார். இதுதான் சார் இந்த ஃபஸ்ட்டு வந்து மாட்டு வண்டி வச்சு தொழுவாங்க, இந்த உழுது போடுவாங்க, தொழி அடித்து போடுறது. அதுக்கு அந்த பக்கம் நட்டு வச்சுருக்காங்க. இருங்க, அதுக்கு பக்கத்தில் போக முடியான்னு பார்க்க. இனத்தை சாக்கில் அமுக்குறீங்களா?
கோ சாக்கில் என்ன தமுக்குதியா நாத்தா அது எவ்வளோ சூப்பராக இருக்கு. உனக்கு ரசிக்க தெரியல வேற என்ன. தொழி அடித்து போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் நடுவாங்க.